UFC லண்டனோட மெயின் event வெல்டர்வேட் டிவிஷனில் லியான் எட்வர்ட் ஷான் பிராடி ஃபைட் பண்ணாங்க. ஷான் பிராடி சப்மிஷனில் வின் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஷான் பிராடி செம்மையாக ப்ரெஷர் போட்டார். கிக்ஸ் பஞ்சஸ் கிளின்ச்னு லியானை டிஃபென்சிவாகவே வச்சிருந்தாரு. ரவுண்ட் முடிகிறப்போ பிரேடி ஒரு டேக் டவுனும் கம்ப்ளீட் பண்ணி அந்த ரவுண்டை செக்யூர் பண்ணிட்டாரு. செகண்ட் ரவுண்டில் பிரேடி லியானை வந்து கிரவுண்டில் வச்சு டாமினேட் பண்ணிட்டாரு. பிரேடி வெறும் கிரவுண்டில் வச்சு கண்ட்ரோல் மட்டும் பண்ணாமல் டேமேஜ் பண்ணார் கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் பண்ணி. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஃபைட்டர்ஸ் டாப் கண்ட்ரோல் மட்டும் பண்ணிட்டு டேமேஜ் பண்ணாமல் டைம் ஓட்டுவாங்க. பிராடியோட ஆக்டிவிட்டி செமையாக இருந்துச்சு. ரவுண்ட் 3 லியானுக்கு இன்னும் மோசமான ரவுண்ட். லியான் டேக் டவுன் போகிறேன்னு ஷூட் பண்ணி மொத்த ரவுண்டு பிரேடி கிரவுண்டில் டாமினேட் பண்ணிட்டார் அவரை. கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் சப்மிஷன் த்ரெட்னு இருந்துகிட்டே இருந்துச்சு. லியான் வெறும் சர்வைவல் மோடில் தான் இருந்தார் அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே. 3 ரவுண்டு லியான் லூஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே ஃபினிஷ் பண்ணாத வின் பண்ண முடியும்னு ஆயிடுச்சு அந்த ஃபைட். ரவுண்ட் 4ல் பிரேடி மறுபடியும் செமையாக ப்ரெஷர் போட்டார். ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணார். டக்குன்னு டேக் டவுன் பண்ணி சப்மிட்டே பண்ணிட்டாரு. மொத்த ஃபைட்டும் ஷான் பிராடி தான் டாமினேட் பண்ணிட்டாரு. லியான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் ஃபைட்டில் எதுவுமே பண்ணாத மாதிரி இருந்துச்சு. லியான் ஃபேஸ் பண்ணியிருந்த லெவல் ஆஃப் காம்படிஷன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ், சாம்பியன்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஹோம் க்ரௌட் அட்வான்டேஜ், அந்த மாதிரி எதுவுமே லியான் சைடில் இந்த ஃபைட்டில் சுத்தமாக தெரியல. ஆமச்சர் மாதிரி இருந்துச்சு லியானோட பெர்ஃபார்மன்ஸ். லியானோட கரியர்லேயே ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஃபினிஷ் ஆகி ஒரு ஃபைட்டை லூஸ் பண்ணுறாரு. ஃபைட் அப்போ பெலால் லியானை பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு ட்வீட் போட்டுட்டு. ஷான் பிராடி செம இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ். வெல்டர்வைட் ரேங்கிங்கில் லியான் தான் நம்பர் 1ல் இருந்தார். இப்போ பிராடி லியானை தோக்கடிச்சனால ரேங்கிங்ஸ் எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்கணும். ஷவுக்கட்டை நம்பர் 1ல் போடுறாங்களா இல்லை ஷான் பிராடி நம்பர் 1ல் போடுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்தியாவோட பூஜா டோமர் ஷானா பனானா ப்ரீலிம்ஸில் ஃபைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஷானா பனானா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி சைட் கிக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பூஜா டிஸ்டன்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் டிஃபென்சிவாக இருந்தனால ஷானாவோட சைட் கிக் போட்டே வந்துட்டு ரவுண்டை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பூஜாவோட சில ஷாட்ஸ் செமையாக லேண்ட் பண்ணாங்க. ஹிட்டிங் ரேஞ்சில் வந்தப்போலாம் பூஜா நல்ல ஷாட்ஸ் த்ரோ பண்ணாங்க. பூஜாவோட ஷாட்ஸ் தான் எஃபெக்டிவாக இருந்த மாதிரி தோணுச்சு. அந்த சைட் கிக் நிறைய த்ரோ பண்ணாங்களே தவிர அது அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஷாட்ஸ் எல்லாம் கிடையாது. செகண்ட் ரவுண்டில் பூஜா ஃபைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் டிஃபென்சிவாகவே தான் ஃபைட் பண்ணாங்க. ஷானா வந்துட்டு அந்த சைட் கிக் த்ரோ பண்ணிட்டே இருந்தாங்க. சடனாக பூஜா வந்துட்டு ஒரு ஹெட் கிக் லேண்ட் பண்ணி ஷானாவை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஃபினிஷ் எடுக்கலான்னு கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட போனாங்க. ஷானா பார்த்தா ஆம்பார் ஒன்று த்ரோ பண்ணி சப்மிஷன் வின்னே எடுத்துட்டாங்க. வின் பண்ண வேண்டிய ஃபைட்டை பூஜா வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. பூஜா பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணாங்க. இந்தியன் எம்எம்ஏவே வந்து ட்ரோல் பண்ணிட்டாங்க. உண்மையாகவே ட்ரோல் பண்ணுற லெவலில் தான் இருக்குது இந்த இந்தியன் எம்எம்ஏலாம். எந்த இந்தியன் ஃபைட்டருமே யூஎஃப்சி லெவலில் கிடையாதுன்னு அன்ஷுல் ஜூப்ளி, பூஜா டோமர் நல்லா நமக்கு காட்டிட்டாங்க. பூஜா அன்ஷுல் ஜூப்ளியை விட பெட்டர் தான். ஃபஸ்ட்டு ஃபைட் வின் பண்ணாங்க. இந்த ஃபைட்லேயும் வின் பண்ண சான்ஸ் இருந்துச்சு. கிரிக்கெட் தான் நம்மளோட மெயின் ஸ்போர்ட். அதனால் இந்தியன் எம்எம்ஏல இந்த லெவலில் தான் இருக்கும். கோமெயின் event லைட் ஹெவிவெயிட் டிவிஷனில் ப்ளஹோவிச் உல்பர்கும் ஃபைட் பண்ணாங்க. உல்பர்க் ஜட்ஜஸ் டிவிஷனில் வின் பண்ணிட்டாரு. ஃபைட்டில் 2 பேருமே நிறைய லெக் கிக்ஸ் த்ரோ பண்ணாங்க. ப்ளஹோவிச் இந்த ஏஜ்லேயுமே நல்லா தான் ஃபைட் பண்ணார். ஏஜ் இன்ஆக்டிவிட்டினால ஸ்லோவாக இருப்பார்னு பார்த்தா நல்லா தான் ஃபைட் பண்ணார் இந்த டைமும். உல்பர்க் ரேங்கிங்ஸில் டாப் 3 வந்துருவார். சாம்பியன்ஷிப் ஷாட் வேறு கேட்டிருக்காரு போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவில். ஆங்கலேயோ ஆலெக்ஸ் ரீமேஸ் தான் நெக்ஸ்ட் நடக்க போகுதுன்னு யூஎஃப்சி சைட்லையும் சொல்கிற மாதிரி இருக்குது. உல்பர்க் ஜீரி ப்ரோவாஸ்கா மேபி நெக்ஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜமால் ஹில் ரவுண்ட் 3 ஃபைட்டும் ஆல்ரெடி புக் ஆகிருக்கு. அதனால் இவங்க யாருக்குள்ளேயோ தான் அடுத்த மேட்சப்ஸ் வந்துட்டு புக் ஆகிற மாதிரி இருக்கும். கெவின் ஹாலண்ட் ஜட்ஜஸ் டிசிஷனில் வந்து கன்னர் நெல்சனை டிஃபீட் பண்ணிட்டாரு. ஹாலண்ட் மிடில் வெயிட் வெல்டர் வெயிட்னு மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணாமல் வெல்டர் வெயிட்லேயே கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு அடுத்த ஃபைட் மாலி மெக்கான் அலெக்ஷியா ஃபைட் பண்ணாங்க. அலெக்ஷியா ஒரு ரியர் நேக்கட் சோக் போட்டு அந்த ஃபைட்டை வின் பண்ணிட்டாங்க. மாலி மெக்கான் அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யூஎஃப்சி இன்ட்ரீம் ஹெவி வெயிட் சாம்பியன் டாம் ஆஸ்பினால் க்ரௌட் கேம் அப்போ டக் பாம் ஒன்று காட்டுவார். ஜோன்ஸை ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணுறாரு. இந்த டக் விஷயம்லாம் ரொம்ப போர் ஆயிருச்சு. ஆஸ்பினால் ட்ரோல் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு யூஎஃப்சியை சீரியஸாக அப்ரோச் பண்ணி வாய் பேசி எதாவது பண்ண பார்க்கணும். ஆஸ்பினால் அவர் ப்ரைமில் வேறு இப்போ இருக்கார். இப்படி வெயிட் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணால் அவர் கரியர் தான் வந்துட்டு வேஸ்ட் ஆகும். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.